தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கடந்த 3 நாட்களாக திறந்தவெளி ஜீப்பில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அந்த வகையில் கடப்பேரி பண்ணாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருடன் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, பாஜக மாவட்ட தலைவர் ரகுராமன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் கரிகாலன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பின்னர் கூட்டணி கட்சி தொண்டர்கள் இருசக்கர வாகன பேரணியுடன் நடைபெற்ற வாகன பிரச்சாரத்தில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு செல்லுமிடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அபார வெற்றி பெற வேண்டும் என அதிமுக தொண்டர்கள் 108 தேங்காய் உடைத்து நேர்த்தி கடனும் செலுத்தினர். மேலும் பிரச்சாரத்தில் சென்று கொண்டிருந்த போது கடப்பேரி பகுதியை சேர்ந்த பாரத் சந்தியா தம்பதியினருக்கு சமீபத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கு வேட்பாளரிடம் பெயர் சூட்ட வேண்டுகோள் விடுத்த நிலையில் குழந்தையை தூக்கி கொண்டு வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் குழந்தைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரை சூட்டி குழந்தைக்கு அன்பு முத்தம் கொடுத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். பேர்